நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 50. தொல்புகழ் கொண்ட இக்ஷ்வாகு குலத்தில் சுத்தியம்னனுக்கு மைந்தனாக பிறந்தவன் யுவனாஸ்வன் என்னும் அரசன். குருதி ஓயாத கொடுவாள் கொண்டவன் என அவன் புகழ் பாடினர் சூதர். பாரத வருஷத்தின் 56 நாட்டு அரசரையும் அவன் அடிபணிய செய்தான். அதன் பின்னரும் வெற்றிக்கான விடாய் ஓயாது மேலும் மேலும் என எழுந்தது அவன் உள்ளம். இரவுகள் தோறும் தன்னை பணியாத அரசர்களை வெல்வதை பற்றி கனவு கண்டான். அவர்களை வெல்லும் வழி தேடி போர் சூழ்கைகள் வகுத்தான். பகலில் தான் வென்ற நிலத்தின் மக்களுக்கு நீரும் அறமும் சீராக கிடைக்கும்படி கோல் நிறுத்தினான். பெரிதொரு எண்ணமே அவனுக்கு இருக்கவில்லை. யுவனாஸ்வன் 9 மனைவியரை மணந்து 12 ஆண்டு காலம் இல்லறம் நடத்தியும் அவனுக்கு மைந்தர் பிறக்கவில்லை. மணிமுடிக்கென மைந்தர் வேண்டுமென அவனிடம் அமைச்சர்கள் சொன்னபோது அதை அரச சூழ்தல் என்றே அவன் எடுத்துக்கொண்டான். தங்கள் மடியில் ஆட மகவுகள் தேவை என்று மனைவியர் சொன்னபோது அதை பெண்டிரின் இயல்பு என்று மட்டுமே புரிந்து கொண்டான். நாளும் பொழுதும் களம் வகுப்பதிலும் அரசு சூழ்வதிலும் அறமுறைப்பதிலுமே ஈடுபட்டிருந்தான். ஓயாது போரை எண்ணி இருந்தமையால் அவன் முகம் கற்சிலை போல் இருந்தது. அசைவுகள் இரும்பு பாவை போல் இருந்தன. விழிகளில் முகமறியும் நோக்கே இருக்கவில்லை. குருதி பலி கோரும் கொடுந்தெய்வம் என்றே அவனை உணர்ந்தனர் சுற்றமும் சூழரும். கல் கனியாது அனல் பிறப்பதில்லை என்று நிமித்திகர் சொன்னார்கள். அரசனுக்கு மைந்தன் பிறக்க வேண்டும் என்றால் அவன் நெஞ்சு நெகிழ வேண்டும், உடல் மென்மை கொள்ள வேண்டும். மண்ணில் பிறக்க விழையும் குழவியர் விண்ணில் நின்று கீழே நோக்குகிறார்கள். அருந்தவம் இயற்றுபவர்களையே அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். உளம் கனிந்த மடிகளிலேயே வந்து பிறக்கிறார்கள். இப்புவியில் நன்றோ தீதோ கோரப்படாது அழிக்கப்படுவதில்லை. மைந்தருக்கான பெருவிடாயை அவனுள் நிறைக்க வேண்டும் என அமைச்சர் விழைந்தனர். அவன் உடல் வேள்வி குளமாக வேண்டும். அதில் விளைவு எரிய வேண்டும். ஆணவம் ஆகுதியாக வேண்டும். ஒரு முறை இரவுலாவச் சென்ற போது கால் களைத்து யுவனாஸ்வன் ஓர் அரச மரத்தடியில் தனித்து ஓய்வெடுக்கையில் முன்னரே அமைச்சர்கள் செய்து வைத்திருந்த ஏற்பாட்டின்படி எளிய சூதர் மகள் ஒருத்தி சற்று முன் பிறந்த தன் மகனுடன் அப்பால் படுத்திருந்தாள். காய்ச்சலுக்கான நச்சு மருந்து புகட்டப்பட்ட அவள் நோயுற்று மயங்கி கிடக்க அந்த குழந்தை வீறிட்டு அழத் தொடங்கியது. அவ்வொலியை முதலில் யுவனாஸ்வன் ஏதோ பறவை ஒலி என எண்ணினான். பின்னரே குழவியின் அழுகை என அறிந்தான். குழவி குரல்கள் எப்போதும் மானுடத்தை நோக்கியே எழுகின்றன, வேண்டுகின்றன, ஆணையிடுகின்றன, சீறுகின்றன. அதை ஒவ்வொருவரும் தங்களுக்கான தனிக்குரல் என்றே உணர்கின்றனர். செவிக்குத்தும் அதன் அழுகையை கேட்டு அமர்ந்திருக்க முடியாமல் அவன் எழுந்து சென்று நோக்கினான். அத்தனை தொலைவுக்கு அச்சிறிய குழந்தையின் குரல் வந்து சேர்ந்திருப்பதை உணர்ந்து வியந்தான். சருகில் கிடந்து குழந்தை செவ்விதழ் செப்பு கோண கூவி அழுதது. அங்கே சூதர் மகள் காய்ச்சல் கண்டு சுருண்டு கிடப்பதையும் குழவி அழுகையால் உடல் சிவந்து கை கால்கள் இழுபட்டு அதிர்ந்து கொண்டிருக்க தொண்டை தெரிய ஓசையிடுவதையும் கண்டான். தன் அமைச்சர்கள் வருகிறார்களா என வழிகளை பார்த்தான். அவர்கள் நீர் கொணர சென்றிருந்தனர். ஏவலரும் உடனில்லை. அவன் அச்சூத மகளை காலால் மிதித்து எழுப்பினான். அவள் தன்னுணர்வில்லாத காய்ச்சலில் நடுங்கி கொண்டிருந்தாள். உதடுகள் உலர்ந்து ஒட்டி இருந்தன. மூச்சில் முளைக்குவைகள் எழுந்து அடங்கின. மெலிந்த உடல் அலை பாய்ந்தது. அழுது துடித்த குழவி ஓசையின்றி வலிப்பு கொள்ள தொடங்கியது. யுவனாஸ்வன் அதை கையில் எடுத்தான். வாழைத்தளிர் போல அது கைகளில் குழைந்தது. மென்பட்டென வழுக்கியது. சுடர் துடிக்கும் அகல் என பதறச் செய்தது. அதை கையில் ஏந்திய போது கைகளுடன் கால்களும் நடுங்கின. அதை கீழே போட்டுவிடக் கூடாதென்று எண்ணி நெஞ்சோடு அணைத்து கொண்டான். நெஞ்சில் அதன் நெஞ்ச துடிப்பை உணர முடிந்தது. ததும்பும் சிறு கலம் என அதை ஏந்தியபடி அவன் அங்கும் இங்கும் நிலை அழிந்தான். என்ன செய்வதென்று அறியாமல் சூழ நோக்கினான். அவன் நெஞ்ச துடிப்பை உடலால் உணர்ந்த அக்குழவி தன் கைகளால் அவன் மார்பின் முடியை பற்றி கொண்டது. பறவை குஞ்சு போல நகம் நீண்ட அதன் கைகள் அவன் உடலை பற்றிய போது அவன் சிலிர்த்தான். அதை கையில் எடுத்த போதே கனியும் கொஞ்சும் மன்றாடும் உளக்குரல் தன்னுள் ஊறியதை அறிந்தான். அக்குழவி அதை அறிந்து அழுகையை நிறுத்திவிட்டு தன் உடலை நெளித்து எம்பி தவிக்கும் வாயை குவித்து அவன் முலைக்கண்களை கவ்வி சப்பியது. கூசி திகைத்து அவன் பின்னடைந்தாலும் அது தன் வாயை எடுக்கவில்லை. அவன் மெய் விதிர்க்க சில கணங்கள் நின்றான். தளர்ந்த கால்களுடன் மெல்ல பின்னடைந்து வேர்களில் அமர்ந்து கொண்டான். அவன் கண்கள் கலங்கி வழியலாயின. உடல் மேய்ப்பு கொண்டு குளிர்ந்தடங்கி மீண்டும் அதிர்ந்து எழுந்தது.
ஆழ புண்பட்ட துளை வழியாக தன் குருதி வடிந்தோடுவதைப் போல உணர்ந்தான். முழு குருதியும் வழிந்தோட உடல் எடையழிந்து ஒழிவதாக தோன்றியது. கை கால்கள் இனிய களைப்பால் தொய்ந்தன. விழி இமைகள் சரிந்து ஆழ்துயில் போல ஒன்று அவனை ஆட்கொண்டது. அதில் அவன் பெண்ணென இருந்தான். அவன் கைகள் குழவியின் புன்மயிர் தலையை தடவி கொண்டிருந்தன. அகலை நின்று நோக்கிய அமைச்சர்கள் ஓடி அருகணைந்தனர். முலையுறிஞ்சி கொண்டிருந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்திருந்த பாலை துணியில் நனைத்து ஊட்டினர். அந்நேரமும் அதை பிரிய முடியாதவனாக அவன் எழுந்து அதை நோக்கி கை நீட்டினான். அரண்மனைக்கு கொண்டு செல்லும் போது அக்குழவையை தன் கையிலேயே வைத்திருந்தான். அவன் மடியிலேயே அது உறங்கியது. இரவு தன்னருகே படுக்க வைத்து அதை தடவி கொண்டிருந்தான். தன் முலைக்கண்கள் ஊறுகிறதா என்றே ஐயம் கொண்டான். மீண்டும் இருளில் அதன் வாயில் முலைக்கண்களை அழித்து உடல் உருகலானான். அன்னை நோய் நீங்கி மறுநாள் விழித்ததுமே அக்குழவியை கேட்டாள். அவளை என்னருகே வந்தமர்ந்து முலை ஊட்டச் சொல் என்றான் அரசன். அவள் தன் குழந்தையை காண அரசனின் அறைக்குள் வந்தாள். அங்கு உடல் குறுக்கி அமர்ந்து முலை அளித்தாள். குழவையை தன் அருகே இருந்து விலக்க அரசன் ஒப்புக்கொள்ளவில்லை. அரச பணியையும் நெறி காத்தலையும் குழவையை கையிலேந்தியபடியே செய்தான். தனித்திருக்கையில் புவியில் பிரிதொன்றில்லை என்பது போல அக்குழவையையே நோக்கி கொண்டிருந்தான். கை விரல்களால் ஓயாது வருடியும் மேல மேல முகர்ந்தும் அதை பார்த்தான். அதன் மென் தசையை முத்தமிட்டு சுவைத்தான். அதன் மூச்சொலி காதில் கேட்க காதுகளில் பிஞ்சு வயிற்றை சேர்த்து கொண்டான். 12 நாட்களுக்கு பின் ஒரு நாள் அமைச்சர் அக்குழவியையும் அன்னையையும் இரவிலேயே அரசனிடமிருந்து பிரித்து அவர்களின் அரச எல்லைக்கு அப்பால் கொண்டு சென்று விட்டனர். முகமறியா மக்கள் திரளில் அவள் முழுமையாக கலந்து மறையும்படி செய்தனர். விடிகாலையில் விழிப்பு கொண்ட அரசன் அறியாமலேயே கை நீட்டி குழந்தையை துழாவி அதை காணாமல் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். எங்கே, என் குழந்தை எங்கே என்று கூவியபடி அரண்மனை இடைநாழிகளில் பித்தனை போல ஓடினான். எதிர்படுபவர்கள் அனைவரிடமும் குழந்தையை பற்றி கேட்டு அழுதான். தூண்களை ஓங்கி மிதித்தான். ஏவலரை அறைந்தான். குழந்தையும் அன்னையும் மறைந்துவிட்டிருப்பதை உணர்ந்ததும் மேலாடை இல்லாமல் முற்றத்தில் இறங்கி கூவியபடி ஓடிய அவனை அமைச்சர் பற்றி கொண்டு வந்தனர். அவனிடம் மெல்ல மெல்ல அவர்களை மீண்டும் காண முடியாது என்று சொல்லி புரிய வைத்தனர். அது அவள் குழந்தை. அன்னை தன் குழவையை இன்னொருவருக்கு விட்டு தரமாட்டாள். அரசன் ஆயினும் பேரன்புடையவன் ஆயினும் அவள் தப்பிச் செல்வது இயல்புதான். அரசே, உங்கள் உடலில் எழுந்த மைந்தரே உங்களுக்குரியவர்கள் என்றனர். அழுது அரற்றியும் பித்தன் போல புலம்பியும் ஏங்கிச் சொல்லெழுந்தும் அவன் அரண்மனையில் இருந்தான். அவன் தேவியர் அவனை தேற்ற முடியவில்லை. அவன் எவரும் தன் அருகே வருவதை விரும்பவில்லை. அக்குழவியின் ஆடைகளை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அது படுத்திருந்த மெத்தையின் மெல்லிய குழியை வருடி வருடி கண்ணீர் விட்டான். நாளும் அவன் துயர் ஏறி ஏறி சென்றது. அதன் உச்சியில் அத்துயர் மறுபுரி சுழற்சி கொண்டது. 7ஆம் நாள் அவன் அரை துயிலில் இருந்தபோது தன் அருகே குழவி இருப்பதை உடலால் உணர்ந்தான். விழி திறந்தாலோ கை நீட்டினாலோ அது கலைந்துவிடும் என்றும் அறிந்திருந்தான். ஆனால் அவன் உள்ளம் உவகையால் நிறைந்தது. உடற்தசைகள் முறுக்க விழுந்து தளர்ந்தன. குழவி மெல்ல அவன் முலைக்கண்ணை சுவைக்கத் தொடங்கியது. அவன் ஆளுணர்வில் அதில் திளைத்தான். குழவி அவனை உண்டபடியே இருக்க அவன் துயிலில் ஆழ்ந்தான். அங்கே அக்குழவியுடன் அறியா நிலங்களில் நடந்தான். விழித்து கொண்ட போது அருகே குழவி இல்லை என்னும் தெள்ளிய உணர்வு எஞ்சி இருந்தது. ஆனால் துயர் இருக்கவில்லை. குழவி கிடந்த அந்த மென்மையான மர உரி குவையை கையால் நீவியபடி அவன் விழி கசிந்து வழிய படுத்திருக்கையில் தன் மேலாடை நனைந்திருப்பதை கண்டான். அவன் 2 முலைகளும் சுரந்திருந்தன. யுவனாஸ்வன் மைந்தர் பிறப்பதற்கான வேள்விகளை இயற்றலானான். பிருகுநந்தனர் என்னும் பெரு வைதிகர் அவன் அவையில் அமர்ந்து அந்த வேள்விகளை அவனுக்காக ஆற்றினார். 7 புத்திர காமேஷ்டிகளை அவன் செய்தான். 7வது வேள்வி அனலில் எழுந்த இந்திரன், ஊழ்வினையின்படி இவ்வரசனுக்கு மைந்தர் இல்லை. இவன் அன்னையின் கருவுக்குள் பார்த்திவ பரமாணுவாக இருக்கையிலேயே முடிவானது அது. விதைகள் அற்றது இவன் உடல் என்றான். ஊழ் பிரம்மனின் நெறி, வேதம் பிரம்மனையும் ஆளும் நெறி கொண்டது என்றார் பிருகுநந்தனர். வேள்விக்கு எழும் அத்தனை தெய்வங்களும் இங்கு வருக, பிரம்மனே வருக. மீண்டும் 7 புத்திரகாமேஷ்டி வேள்விகளை பிருகுநந்தனர் அமைத்தார். அமைச்சர்கள் உளம் சோர்ந்தனர். தேவியர் நம்பிக்கை இழந்தனர். கருவூலம் ஒழிந்து வந்தது. அரசன் படைக்களம் மறந்தான் என்றறிந்து எல்லைகளில் எதிரிகள் கொழுக்கலாயினர். அவன் நெறியவைக்கு வராமையால் குடிகள் கட்டவிழ்ந்தனர்.
அரசருக்கு மைந்தர் இல்லை என்பதே ஊழி என்றால் அவ்வண்ணமே ஆகுக. அரசரின் இளவல்கள் எவரேனும் அவருக்கு பின் முடிசூடட்டும் என்றனர் அமைச்சர். நாங்கள் முதுமை கொண்டு விட்டோம். எங்கள் வயிறுகள் கருக்கொள்ளும் ஆற்றல் இழந்துவிட்டன. இப்பிறவியில் இப்படி என எண்ணி அமையவும் கற்றுவிட்டோம் என்றனர் அரசியர். ஆனால் யுவனாஸ்வன் ஒரு சொல்லையும் செவி கொள்ளவில்லை. உயிரின் இறுதி துளி எஞ்சுவது வரை மைந்தனுக்கான வேள்வியிலேயே இருப்பேன். என் உடல் முளைக்காமல் இங்கிருந்து அகலமாட்டேன் என்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அவன் மைந்தன் என்னும் நினைவிலேயே வாழ்ந்தான். அவன் உறுதி கொண்ட உடல் நெகிழ்ந்து குழைவு கொண்டது. முகத்தில் மயிர் உதிர்ந்து பெண்மை வந்தது. முலைகள் உண்ணி எழுந்தன. இடை சிறுத்து தொடை பெருத்து நடை பொல்கியது. இதழ்கள் நீர்மை கொண்டன. கண்கள் நீண்டு கூர்கொண்டு கனவு சூடின. குரலில் யாழும் குழலும் கலந்தன. 14வது வேள்வியில் எழுந்த பிரம்மனிடம் பிருகுநந்தனர் சொன்னார். இங்கு நிகழும் அனல் வேள்வி என்பது அரசன் தன் உள்ளத்தால் செய்யும் என்ன வேள்வியின் மறுவடிவே. இவ்வேள்வியை கடந்தாலும் அவ்வேள்விக்கு நீங்கள் நின்றாக வேண்டும் படைப்பிறையே, அருள்க. பிரம்மன், என் ஊழை கடப்பது முனிவரின் தவம், அது துணை செய்க என்று அருளினார். திசைமுகனே, உங்கள் அருள் இந்த கங்கை நீர் என்றாகுக. இதை அருந்தி அரசனின் துணைவியர் கருக்கொள்க என்றார் பிருகுநந்தனர். அவ்வாறே என்று பிரம்மன் சொல்லளித்தார். தர்பையால் அனலை தொட்டு கங்கை நீர் குடத்தை வருடி அதில் நான்முகன் அருளை நிறைத்தனர். முறைமை செய்து வேள்வி முடிந்து அந்த நீர் கொலத்துடன் வேள்வி சாலையிலிருந்து அருகிலிருந்த கொட்டகைக்கு சென்ற வேதியர் அங்கேயே அமர்ந்தனர். ஆடைகளை மாற்றிக்கொண்டு மஞ்சத்துக்கு செல்ல விழைந்தவர்கள் களைப்பால் அங்கேயே அவ்வண்ணமே படுத்து துயின்றனர். கொட்டகைக்கு நடுவே இருந்த சிறு பீடத்தில் பொற்கலத்தில் அந்த நீர் இருந்தது. அவ்விரவில் வேள்வி முடிந்த மணியோசைகளையும் சங்கொலிகளையும் கேட்டுக்கொண்டே அருகே இருந்த வேள்வி காவலனுக்கான பந்தலில் அரை துயிலில் இருந்த யுவனாஸ்வன் தன் உடலில் அனல் பற்றி எரிவது போல கனவு கண்டான். உலர் சுள்ளியைப் போல அவன் கை பற்றி கொண்டது. கால்களும் தலையும் எரியலாயிற்று. முலைகள் கனலாயின. வயிற்றில் தழல் சுழன்றது. அந்த அனல் அவன் உடலின் கீழ்ப்பகுதியில் மூலாதாரத்தில் இருந்தே எழுந்தது என்றறிந்தான். விழித்து கொண்ட போது தன் உடல் விடாயில் தவிப்பதை உணர்ந்தான். அத்தகைய பெருவிடாயை அவன் முன்பு அறிந்ததே இல்லை. தொண்டையை கைகளால் வருடியபடி எழுந்து ஓடி கொட்டகைக்கு வந்தான். அங்கே பொற்கலத்தில் இருந்த கங்கை நீரை கண்டு பிரிதொன்று எண்ணாமல் அதை எடுத்து குடித்தான். ஓசை கேட்டு விழித்து கொண்டு பிருகுநந்தனர் கையில் ஒழிந்த குடத்துடன் நின்றிருந்த யுவனாஸ்வனை கண்டு திகைத்தார். என்ன நிகழ்ந்ததென்று உடனே புரிந்து கொண்டார். அனைத்து வைதிகரும் பதறி எழுந்து அரசனை சூழ்ந்தனர். என்ன செய்து விட்டீர்கள் அரசே? மைந்தனை பெறுவதற்கான வேள்வி பயனை நிறைத்து வைத்த குடமல்லவா இது என்றார் பிருகுநந்தனர். நிகரற்ற வல்லமை கொண்டவனாகிய மைந்தன் இந்த நீரில் நுண் வடிவில் உறைகிறான். பருவுடல் கொள்ள பெருவெளியில் அவன் காத்திருக்கிறான். யுவனாஸ்வன், நான் அறிந்திலேன். இவ்வண்ணம் எப்படி நிகழ்ந்தது என்றே எனக்கு தெரியவில்லை என்றான். நிமித்திகரை அழைத்து வருகுறி தேர்ந்தனர். 12 களம் அமைத்து கல்லுருட்டி கணக்கிட்டு நிமிர்ந்த முது நிமித்திகர் சாந்தர் சொன்னார். அந்தனரே, தான் என திரண்ட மைந்தன் பருவுடல் கொள்வது உறுதி. தந்தையை வெல்லும் ஆற்றல் கொண்டவன் ஆவான். 7 பெரு வேள்விகளை நிகழ்த்தி குலம் வாழச் செய்வான். பின்னர் எவர் விழிகளையும் நோக்காமல் நான் சொல்வது குறிகள் காட்டுவதை மட்டுமே. அந்த மைந்தன் அரசரின் உடலிலேயே கருவுறுவான். அங்கு உயிருடல் கொண்டு பிறப்பான் என்றார். ஆனால் பிருகுநந்தனரோ யுவனாஸ்வனோ திகைப்புறவில்லை. அந்தனர் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். அரசரின் பெருவிழைவு தன் உடல் முளைக்க வேண்டும் என்பதே அவ்வாறே அருளின தெய்வங்கள் என்றார் நிமித்திகர். அவ்வண்ணமே ஆகுக, அதுவும் நல்லூழே என்றார் பிருகுநந்தனர். அரசன் நெடு மூச்செறிந்த போது முலைகள் எழுந்து அமைந்தன. கனவுடன் கண்முனைகள் கசிவு கொண்டன. இடை நலுங்க அணிகள் குலுங்க அவன் நடந்து தன் அறையை சென்றடைந்தான். அங்கு மஞ்சத்தில் களைப்புடன் படுத்துக்கொண்டு கண்மூடி புன்னகைக்கும் மைந்தனின் முகத்தை கண்டான். மெய் விதிர்ப்பு கொள்ள, என் தெய்வமே என நெஞ்சில் கை வைத்து அழுதான். அரசனின் வயிறு பெருத்தது. வரிகளோடி சரிந்தது. அவன் முலைக்கண்கள் கருமை கொண்டன. புதுமணல் போல மென் வரிகளுடன் முலைக்குவைகள் பருத்து சரிந்தன. அவன் உதடுகள் கருமை கொண்டு மூச்சில் இனிய ஊன் மனம் கலந்தது. கழுத்தும் கை இடுக்குகளும் கன்றின. கண் வெளுத்து நடை தளர்ந்தது. அரண்மனை சுவர்களை உடைவாளால் சுரண்டி சுண்ணத்தை உண்டான். திரியெறிந்த சாம்பலை சுட்டு விரலால் தொட்டு சுவைத்தான்.
குங்குமத்தையும் களபத்தையும் சிறு இலை பொட்டலமாக எடுத்து வைத்து கொண்டு தின்றான். சிறு ஒலி கேட்டும் திடுக்கிட்டான். நிற்கையிலும் நடக்கையிலும் தன் வயிற்றையே எண்ணிக்கொண்டான். தனியாக அமர்ந்து வானை நோக்கி கனவு கண்டான். சிறு பறவைகளையும் வண்ணப்பூச்சிகளையும் கண்டு குழந்தை போல முகம் மலர்ந்து சிரித்தான். மாதங்கள் செல்ல அரசனின் வயிறு பெருத்து வலப்பக்கம் சரிந்தது. வலக்கை ஒன்று பெருமூச்சுடன் எழுந்தான். புரியாத ஐயங்களும் அச்சங்களும் கொண்டு உளம் கலங்கி தனிமையில் அழுதான். மத்தகம் தூக்கி கொம்பு ஒளிவிட இருளிலிருந்து வரும் களிற்று யானையை மீண்டும் மீண்டும் கனவு கண்டான். இரவில் முழு துயில் இல்லாது கண் சோர்ந்து எழுந்தான். கைகள் குடைச்சல் கொள்ள நாளெல்லாம் மஞ்சத்தில் அசைவில்லாது அமர்ந்திருந்தான். கால்கள் வீங்கின. பின் முகம் உப்பி ஒளி கொண்டது. கண்ணிமைகள் கனிந்து தொங்கின. சிறு அசைவுக்கே நெஞ்சு படபடக்க தொடங்கியது. மழலை சொல் உரைப்பவன் ஆனான். அனைவர் மீதும் கனிவும் அனைத்தின் மீதும் எரிச்சலும் மாறி மாறி வந்து அவனை அலைக்கழித்தன. அரசன் வயிற்றில் மைந்தன் இருப்பதை மருத்துவர் உறுதி செய்தனர். அவன் வளர்ந்து கையும் காலும் கொள்வதை தொட்டு பார்த்து சொன்னார்கள். முழு வளர்ச்சி அடைந்த மைந்தன் ஒலிகளுக்கு செவி கொடுத்தான். காலால் தந்தையின் வயிற்றை உதைத்து உண்டி முளை காட்டினான். அவன் அசைவை அறிந்து யுவனாஸ்வன் உடல் விதிர்க்க கூசி சிரித்து துள்ளினான். அந்த முளை மேல் கை வைத்து கூச்சலிட்டு நகைத்தான். உயிர் கொண்டிருக்கிறான், உயிர் என்று கூவினான். என் உயிர், என் உயிரை நானே தொடுகிறேன். ஊழகத்தில் என்ன என் உயிர் என் உயிர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அம்மைந்தன் எப்படி பிறக்க முடியும் என மருத்துவர்களுக்கு புரியவில்லை. அரசன் இறக்கக்கூடும் என அவர்கள் அஞ்சினர். பாரத வருஷம் எங்கும் தூதர்களை அனுப்பினர். அகத்தியரின் வழி வந்த முது மருத்துவர் ஒருவர் அவர்களின் அழைப்பு கிணங்கி வந்தடைந்தார். இடையளவே உயரம் இருந்த அவர் பெரிய உருண்டை விழிகளும் ஓங்கிய குரலும் கொண்டிருந்தார். விழா பிளந்து மைந்தன் எழுவான். ஏனென்றால் மண்ணில் விழா பிளந்தே செடிகள் எழுகின்றன. அரசனுக்கு மூலிகை கொடுத்து மயங்க வைத்து அவரும் அவருடைய 7 மாணவர்களும் அவன் வயிற்றின் தசைகளை கிழித்து கனி அகழ்ந்து விதையை பிதுக்குவது போல மைந்தனை வெளியே எடுத்தனர். குருதி வழிய குளிர் கொண்டு அவன் அழுதான். அவன் உடல் இலக்கணம் நோக்கி, அரியவன், ஆள்பவன் என்றார் அகத்தியர். அழுகை கேட்டு உள்ளே ஓடி வந்த அமைச்சர்கள், எங்கே அரசர், எங்கே, அவர் நலமாக இருக்கிறாரா என்றார்கள். தசைகளை பொருத்தி குதிரைவால் மயிரால் சேர்த்து தையலிட்டு தேன் மெழுகு மரக்கமிட்ட பட்டு துணியால் சுற்றி கட்டி பக்கவாட்டில் படுக்க வைக்கப்பட்டிருந்த யுவனாஸ்வன் குருதி மனத்துடன் துயின்று கொண்டிருந்தான். குழந்தையின் அழுகுரல் கேட்டு 9 அன்னையரும் ஓடி வந்தனர். அமுது, முதல் அமுது என அகத்தியர் விரைவுபடுத்தினார். சேடியர் ஓடி சென்று நறும்பாலை கொண்டு வந்தனர். அதை தூய பஞ்சத்திரியால் தொட்டு மைந்தன் வாயில் வைத்தனர் அன்னையர். அவன் அதை துப்பி வழிய விட்டு செந்நிற கைகளை சுருட்டி ஆட்டி அடிக்கால்கள் சுருங்க கட்டை விரல் சுழிக்க அதிர்ந்த வயிற்றுடன் அழுதான். அரியதொன்று 2ஆக கிழிபடும் ஒலியுடன் அழுத அவனை கண்டு செய்வதறியாமல் அவர்கள் திகைத்தனர். முலையூட்டும் செடி ஒருத்தியை கொண்டு வருக என அமைச்சர் சாமியர் ஆணையிட்டார். ஏவலரோடி முளைப்பெண்டிர் 7 கொண்டு வந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் கைகளால் தொட்டதுமே மைந்தனின் உடல் நீளம் பாரித்து விரைப்பு கொண்டது. அவன் உதடுகள் அவர்களின் முளைக்கண்களை கவ்வவில்லை. நான் எழுப்பட்ட சிறுவில் என அவன் அவர்கள் கைகளில் இறுகி இருந்தான். 7 முளைப்பெண்டிரும் அவனை ஊட்ட முடியவில்லை. முளைப்பாலை அவன் வாயில் பீச்ச வைத்த போதும் உண்ணாமல் கடைவாய் வழியாக அவன் துடித்து நடுங்கினான். குழவி கருவறைக்குள்ளேயே குருதி வழியாக அன்னையின் முளைப்பாலை அறிந்துள்ளது. அந்த மனமே அதை முளைக்காம்பு நோக்கி இழுக்கிறது. இம்மைந்தன் அதை அறிந்திருக்கவில்லை என்றார் அகத்தியர். என்ன செய்வது, இறப்புதான் இளவரசரின் ஊழா என்றார் அமைச்சர் சாம்பியர். அவ்வாறென்றால் நாம் என்ன செய்வது என்றார் அகத்தியர். அப்போது மெல்ல விழி அதிர்ந்து முகம் உயிர் கொண்ட யுவனாஸ்வன், என்ன ஓசை என்றான். அரசே, தங்கள் உடல் திறந்து வந்த மைந்தன் என்று தூக்கி காட்டினார். மைந்தன் ஏன் அழுகிறான் என்றான் யுவனாஸ்வன். அவனுக்கு அன்னை முலை உகக்கவில்லை, அவனுக்கு அமுதூட்ட வழி இல்லை என்றார் அமைச்சர். இடக்கையை ஊன்றி உடலை அசைத்து தூக்கி கை நீட்டிய யுவனாஸ்வன், மந்தாசியதி என்றான். என்னை உண்ணுக என்றுரைத்து தந்தையால் தூக்கி நெஞ்சோடு அணைக்கப்பட்ட குழவி அள்ளி அவன் மார்பை பற்றி கொண்டது. அவன் முலைகளில் வாய் சேர்த்து உறிஞ்சி உண்ணலாயிற்று. அவனை அன்னையர் மாந்தாதா என்று செல்ல பெயரிட்டு அழைத்தனர். தாயுமானவன் கையால் வளர்க்கப்பட்ட அவன் பிறரை விட 1/2 மடங்கு உயரமானவனாக வளர்ந்தான். 3 மாதங்களில் பல் தோன்றியது.
6 மாதங்களில் பேசினான். 8 மாதத்தில் நடந்தான். 1 வயதில் வில்லேந்தினான். 7 வயதில் களம் புகுந்தான். 12 வயதில் பரிதொடர் வேள்வி செய்து மன்னன் என புகழ் பெற்றான். ஆஜகவும் என்னும் அவன் வில்லின் நானோசை தீயவருக்கு இடியென்றும் நல்லவருக்கு யாழென்றும் ஒலித்ததே என்றனர் சூதர். வெற்றி தோள்களுடன் எழுந்த மைந்தனை நோக்கி நிறைவு கொண்ட யுவனாஸ்வன் ஒரு நாள் கான் புகுதலுக்கு ஒருங்கினான். அவன் கால்களை தொட்டு வணங்கி எழுந்த மைந்தனிடம், நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே. நான் உன்னிடம் சொன்ன முதல் சொல் அது. என்னை உண்ணுக. எப்போதும் உன் நாவில் இருக்கட்டும் அச்சொல் என்றான். அவனை கானக விளிம்பு வரை சென்று வழி அனுப்பி வைத்தான் மாந்தாதா. தந்தை சொன்னதன் பொருளை மறுநாள் முதல் அவன் உணரலானான். காலையில் முதலாக அவன் கண்ட ஏவலனை நோக்கி சொல்லெடுக்கும் முன் என்னை உண்ணுக என்றது அவன் அகம். அகம்படியாளனை, அணுக்கனை, அமைச்சரை, காவலரை, அவையோரை நோக்கி அவன் எச்சொல் எடுப்பதற்கு முன்னரும் அச்சொல் எழுந்து நின்றது. அவையில் கைவிலங்கு பூட்டப்பட்டு நின்றிருந்த அயல் நாட்டு ஒற்றனின் தலை கொய்ய ஆணையிட எழுந்த போதும் ஊடாக வந்தது அச்சொல். அருகே சென்று தலையை கையால் வருடி உணர்வழிந்திருந்த அவன் விழிகளை நோக்கி அதை சொன்னான். அவன் வெளிநீர் பெருக அரசனின் கால்களில் விழுந்தான். அரசாளும் அன்னை என்று மாந்தாதா மக்களால் அறியப்பட்டான். வற்றாத முளைப்பால் எழும் உடல் கொண்டவன் அவன் என்றனர் சூதர். 1000 ஊற்றுக்கள் எழுந்து ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் பெருகும் வரனுரல் அறியா நறுஞ்சோலை என்றனர் கவிஞர். அவன் கால்பட்ட இடங்களில் பசு மரங்கள் முளைத்தன. அவன் சொல் கொண்டு வாழ்த்திய குழவியர் சொல் பெற்றனர். அவன் கை தொட்ட நோயாளர் ஆறுதல் கொண்டனர். அவன் அரச முனிவரில் முதல்வன் என்றனர் படிவர். அவன் உலகு நீத்த போது விண்ணில் இந்திரவில் எழுந்து கரையாமல் நின்றது. பொற்துருவல் என ஒளியுடன் மழை பொழிந்தது. சான்றோர் கூடி அவனை மண்ணில் புதைத்தனர். நிலமென விரிந்தான் அரசன். அவன் மேல் வேர்கொண்டெழுந்தன குடிகள் என்றன கதைகள். அவன் உடல் மேல் எழுந்து விதைத்தொடர் என 1000 ஆலமரங்கள் எழுந்தன என்றன தொல்குடி சொற்கள். இறுதி ஆலமரம் கிளை விரித்து கனி கொண்டது. 1000 பறவைகள் அதன் மேல் சிறகு குவித்தமர்ந்தன. அதன் கீழ் வந்தமர்ந்த இளஞ்சூதனின் அரித்துயில் செவியில் சென்று யுவனாஸ்வன் உரைத்தான், என்னை உண்ணுக. விழித்தெழுந்து திகைத்து அமர்ந்தான் அச்சிறுவன். அச்சொல்லை அறியாது அவன் வாய் அரற்றத் தொடங்கியது. பின் அவன் ஒவ்வொரு எண்ணத்துக்கு முன்னரும் அச்சொல் இணைந்து கொண்டது. நாளடைவில் அவன் உரைக்கும் எச்சொல்லுக்கும் அச்சொல்லென்றே பொருள் கொண்டன. அன்னமென கனிந்தது அவன் கை. ஒரு நாளும் ஒழியாது அவனை உண்டு வயிறு குளிர்ந்தனர் மானுடர். முதிர்ந்து முழுமை கொண்டு கடந்து செல்வதற்கு முன் அவன் அச்சொல்லை தன்னை அணுகிய பெரிதொருவனுக்கு உரைத்தான். நாவிலிருந்து நாவுக்கு சென்று அச்சொல் அங்கே அழியாது வாழ்ந்தது. வேட்கும் வேள்வி நிலைகளுக்கு நடுவே வேதிக்கும் வேத நிலை என அது திகழ்ந்தது. அங்கு அன்னம் ஒழிந்த தருணமே அமையவில்லை. சொல்வளர்காடு 50வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.